Hey guys, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My brothers and sisters and my Chinese family. முகமது அலி முகமது அலின்டா இனி அவரை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அவரு அந்த அளவுக்கு பாக்ஸிங்ல நிறைய சாதனைகளை படைச்சவர். எந்த அளவுக்குண்டா பாக்ஸிங்குக்கு அவர் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மனுஷன். அவருக்கு இப்ப வயசாயிடுச்சு. அவரு இந்த பீக்ல இருந்த நேரம் ஒருத்தங்க அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. முகமது அலி, நீங்க நிறைய பேர் ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேரோட ஃபைட் பண்ணிருக்கீங்க, உங்களோட நிறைய பேர் ஃபைட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஆனா நீங்க யாருக்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு பயப்படுவீங்க? அந்த ஆப்போனன்ட் யாரு? அந்த பேரை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு யாரோடையும் ஃபைட் பண்ண பயம் இல்லை, யாரோடையும் நான் ஃபைட் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா யாரு நான் எவ்வளவு பஞ்ச் பண்ணாலும் திருப்பி எழும்பி நிக்காங்க பாருங்க, அவங்க மேலதான் கொஞ்சம் பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த முகமது அலி சொன்ன வேர்ட்ஸ் உண்மையிலே பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். அவரு பாக்ஸிங்குக்கு மட்டும் இல்ல, இது லைஃப்லயும் நல்ல அழகான ஒரு லெசன்ஸ் guys. புரிஞ்சுக்கங்க, நம்ம எவ்வளவுதான் லைஃப்ல உடைஞ்சு போனாலும், எவ்வளவுதான் நம்ம விழுந்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஃபெயிலியரை சந்திச்சாலும் எழும்பி நிக்கணும். நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எஃபர்ட் போட 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 ஒரு நாளைக்கு ஃபெயிலியரும் நம்ம கூட ஃபெயில் ஆயிடும். அதனால நம்ம ஃபெயில் ஆகிட்டோமே, நம்ம நினைச்ச ஸ்கோர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கேட்டு மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எஃபர்ட் போடாம ஃபெயிலியர் ஆகுறது மேட்டர் வேறு. நம்ம எஃபர்ட் போட்டும் ஃபெயிலியர் ஆகணும்னா நம்ம இன்னும் சக்சஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம இதை எஃபர்ட் எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மனநிலைக்கு வர வேணாம். உங்களுக்கு உண்மையிலேயே வெற்றி வேணுமெண்டா இன்னும் ஓடிக்கிட்டே இருங்க, சந்திக்கணும், நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கணும். அப்பதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்டான ஒரு சக்சஸ் நீங்க அடைய இயலும் guys. ஒன் ஷாட்லயே நான் டார்கெட் பண்ணி நிறைய ஸ்கோர் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணம் முடிச்சுக்கிட்டு இனிமே நான் எஃபர்ட் போட தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் லைஃப் ஃபியூச்சர்ல ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படின்னு லைஃப்ல கண்கூடாகவே நிறைய பேர் பார்க்கிறோம். எப்ப நம்ம வெற்றி அடைஞ்சாலும் சரி, நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நம்ம ஃபெயிலியரை சந்திக்கணும், எஃபர்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால இது முகமது அலி பாக்ஸிங்குக்கு மட்டும் இல்லை, இது லைஃப்லயும் தான் ஒரு பியூட்டிஃபுல் லெசன்ஸ். இதை லைஃப்ல எடுத்து நடப்பீங்கன்னு நம்புறேன். See you guys.